பாருங்கள், இன்றைக்கி டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில். ஸோ ஒவ்வொரு டாபிக் வரிசையாக வந்து பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் தான் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு டிஎன்பிசியில் டெட்டில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ் ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேம் 1, டேம் 3, 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து டேம் 1, அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்டாண்டர்ட் சேர்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கி டாப்பிக்கு. ஸோ சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய வரலாறில் 2 ஸ்டேஜாக இருக்குதுங்க. ஒன்று வந்து சங்கம் ஏஜ், சங்க காலத்தில். அதுக்கப்புறம் போஸ்ட் சங்கம் ஏஜ், சங்க காலத்துக்கு பிறகு. சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள், பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள், என் நாயக்கர்கள் கூட இருந்திருக்காங்க. சரிங்களா? அவங்களையும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கம் ஏஜில் சேரர்கள் பார்க்க மாட்டோம், சோழர்களும் பாண்டியர்களும் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் சங்கம் ஏஜில் வந்து களப்பிரர்கள், பல்லவர்கள், ராஷ்டிரகூடர்கள்லாம் பார்ப்போங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பகுதியில் நம்ம வந்து சோழர்கள் தனியாகவும் டீப்பாக பார்ப்போம், பாண்டியர்கள் தனியாக, நாயக்கர்கள் தனியாகவும். இந்த 3 பகுதி இன்னொரு செஷன் மாதிரி வருங்க அது. சரிங்களா? இது ஆக்சுவலி இது எங்கே இருக்குது தெரியுங்களா? புக்கில் வந்து நம்ம இந்த சமச்சீர் புக்கில் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஆன்சியன்ட் தமிழகம், இந்த சங்கம் ஏஜ், பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடு அப்படின்னு சொல்லி சங்க காலத்தில் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து 6th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் ஆகி 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சங்கம் ஏஜில் சோழா டினஸ்டி, பாண்டியருடைய டினஸ்டி, பல்லவா டினஸ்டி, ராஷ்டிரகூடா சொல்கிறோம் இல்லையா, அவங்க டினஸ்டி, அதுக்கப்புறம் களப்பிராஸ் கிங்டம்ஸ் எல்லாமே வரிசையாக பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சங்க காலம், தி சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக அந்த நேம் வந்தது சங்க காலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். இது ஜென்ரலி எங்கே இது? மதுரையில். சரிங்களா? மதுரையில் பாண்டிய மன்னர்கள், மதுரையில் உள்ள பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அவங்க பாண்டிய மன்னர்கள், இந்த பாண்டிய அரசர்கள், அவங்க ஜென்ரலாகவே வந்து தமிழ் புலவர்கள் ஒரு குழுமம், தமிழ் புலவர்களுடைய குழுமத்தை வந்து இந்த சங்கம் அனைவரும் ஒன்று கூடுவாங்க. தமிழ் புலவர்களுடைய குழுவை தான் குழுமம் சொல்கிறோம். குழுமம், அந்த குழுமத்தை தான் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ராயல் பேட்ரோனேஜ். ராயல் பேட்ரோனேஜ் ஆஃப் தி பாண்டியா கிங்ஸ், ஆஃப் தி பாண்டியா கிங்ஸ் அட் மதுரை. இதுதான் அவங்களுடைய டெஃபினேஷன்ஸே வந்துடுது. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. இப்போது இவங்கெல்லாம், இந்த தமிழ் புலவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? நல்ல பொயட்ஸ் அதிகமாக இல்லையா. இந்த பாடல்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடல்களை தான் நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த சங்க இலக்கியங்கள். இவர்கள் வாழ்ந்த காலத்தை, சரிங்களா, இவர்கள் வாழ்ந்த காலத்தை தான் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புலவர்கள் வாழ்ந்தது, அந்த அரசர்கள் வாழ்ந்தது, மக்கள்கள் வாழ்ந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து சங்க காலம் என்று அழைக்கிறோம். சரி, இந்த சங்க காலத்தை யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். யார் யார் அப்படின்னு பாருங்கள். ஆறுமுக நாவலர், ஆறுமுக நாவலர்,
ஸோ ஆறுமுக நாவலர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் ஆறுமுக நாவலர். தாமோதரம் பிள்ளை. தாமோதரம் பிள்ளை இவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். ஊவே சாமிநாத ஐயர். ஊவே சாமிநாத ஐயர். ஸோ இவர்கள் எல்லாருமே இந்த சங்க காலத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஒன்று சேர்ந்து அவங்களுடைய படைப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சங்க காலம் உண்மையில இருந்ததா, அப்படி இருந்துச்சா, நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்க்க போகிறது. இந்த சங்க காலம் இருந்ததுக்கு நம்மள்ட்ட என்னங்க இருக்குது அப்படின்னு, என்ன சோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ போய் பார்த்தாலும் நம்ம கல்வெட்டுகள் எடுத்திருக்கோம். ஸோ கல்வெட்டுகள் அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்குங்க, நேரடியான ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுடைய பெயர் வந்து ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு. ஸோ இந்த ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது அப்படின்னு கேட்கலாமா, அப்படின்னு கேட்பாங்கள்ல. இது யாருடையது? கலிங்க நாட்டை சேர்ந்தவர். கலிங்க நாட்டை சேர்ந்த ஒரு அரசர். அவருடைய பெயர் வந்து காரவேலன். சரிங்களா? அவருடைய பெயர் வந்து காரவேலன். அவர் கல்வெட்டு ஒன்று கொடுத்துருக்காரு. அது எங்கே அப்படின்னா ஹதிகும்பா கல்வெட்டு. எங்கே கிடைச்சிருக்கோம் இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது அந்த கலிங்க நாடு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு கல்வெட்டு கிடைச்சிருக்குங்க. எங்கே அப்படின்னா நம்ம கரூருக்கு அருகே உள்ள புகழூரில் கிடைச்சிருக்கு. ஸோ புகழூரில் ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்குது. அந்த கல்வெட்டு மூலமாக இந்த சங்ககால இலக்கியங்கள், சங்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் யாரோடதுன்னா அசோகருடைய 2 மற்றும் 13வது பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. பேராணை. சரிங்களா? ஸோ அசோகர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2nd and 13th எடிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எடிக்ட்ஸ், அசோகா எடிக்ட்ஸ். இதெல்லாம் எங்கே கிடைச்சிருக்கு, எந்தெந்த ஊரில் கிடைச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதுரைக்கு அருகே கிடைச்சிருக்கிறது. இந்த அசோகருடைய கல்வெட்டுகள் சிலதெல்லாம் வந்து மதுரைக்கு அருகே மாங்குளம், அழகர் மலை. ஸோ ஒவ்வொருடைய கிடைச்ச அந்த இன்ஸ்கிரிப்ஷனுடைய ஊர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், கேட்பாங்க. கீழே வளவு. சரிங்களா? எல்லாமே மதுரைக்கு அருகில் உள்ள ஊர்கள். சரி, வேற என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு போய் பார்த்தோம்னா செப்பேடுகள் கிடைச்சிருக்குது. ஸோ காப்பர் பிளேட் சொல்கிறோம் இல்லையா, செப்பேடுகள். அந்த செப்பேடுகள் வந்து 2 ஊர், முக்கியமான ஒரு செப்பேடுகள் சங்க காலத்துக்காக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்து வேள்விக்குடி. சரிங்களா? மற்றொன்று வந்து சின்னமனூர் அப்படிங்கிற 2 ஊர்களில் கிடைக்கப்பட்டுள்ள அந்த செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ். அவ்வளவுதானா? இதெல்லாம் இன்னும் இருக்குது. என்னன்னா நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ காயின்ஸ், இந்த சங்க காலத்தில் காயின்ஸ் என்னென்னா அப்படின்னா நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தை சேர்ந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள், சீஃப்டம்ஸ் எல்லாரும் நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதுவும் ரோமானிய நாணயங்களும் பயன்படுத்தியிருக்காங்க.
வேறு என்ன கிடைச்சிருக்குது சோர்சஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பெருங்கற்காலம், என்ன காலம், அந்த காலம் வந்து பெருங்கற்காலம். ஸோ பெருங்கற்காலம் அப்படிங்கிறது மெகாலித்திக் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். அங்கே பார்த்தீங்கன்னா நடுக்கற்கள் கிடைச்சிருக்கு. நடுக்கற்கள், புதைவிடங்கள், இது எல்லாமே இந்த மெகாலித்திக் பீரியடில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சோர்சஸ். சரிங்களா? இங்கிலீஷில் சொல்லப்போனால் நடுக்கற்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ். நடுக்கற்கள் அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ். புதைவிடங்கள் அப்படிங்கிறது பரியல்ஸ். இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குது. சரி, வேறு எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குன்னா கிடைச்சிருக்கு. எங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்குறேன். ஆதிச்சநல்லூர், நம்ம வந்து நியூஸ் கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதனுடைய எந்தெந்த ஊருங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கிரிக்கெட் நடந்துச்சுன்னா இங்கேருந்து சிட்னி, பிரிஸ்பேன், லண்டன், சரிங்களா, கேள்விப்படுறோம் இல்லையா, இங்கேருந்து அந்த ஊரை கிடைக்கும்போது அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டது, புக்கெல்லாம் படிக்கலையே, நியூஸ் கேட்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் தான் இந்த அகழ்வாராய்ச்சி இடத்தை எல்லாமே வந்து நியூஸ் கேட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த ஆதிச்சநல்லூர், அதுக்கப்புறம் அரிக்கமேடு, நம்ம ஈரோடில் இருக்கக்கூடிய கொடு மணல், புகார், காவிரி பூம்பட்டினம் புகார், கொர்க்கை, அதுக்கப்புறம் வந்து அழகன் குளம், உறையூர். ஸோ இந்த பிளேஸ்லலாம் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நிறைய வந்து பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய சான்றுகள் கிடைச்சிருக்கு. இலக்கியம் சான்றுகள் அதுவும் முக்கியமானது. இலக்கிய சான்றுகள் என்னது, தொல்காப்பியம். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி முக்கியமாக இந்த மெயின் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த டாபிக் முக்கியமானது. ஸோ நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, சரிங்களா, 14 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த நூட்கள் மூலமாக இந்த சங்க காலத்தை பற்றி நிறையா தெரிஞ்சிக்க முடியும். வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டவர்கள், சரிங்களா, ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம். வெளிநாட்டவர்கள்ஸ்லாம் வந்து போவாங்க, இங்கே ஃபாரின் நோட்டீஸ் வந்து கிடச்சிருக்குது. இந்த வெளிநாட்டவர்கள் யார் அப்படிங்கிற குறிப்புகள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. வெளிநாட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தி பெரிப்ளஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். தி பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, சரிங்களா. ஸோ பிளினியின் வரலாறு, சரிங்களா, பிளினியின் வரலாறு வந்து நேச்சுரல் ஹிஸ்டரி. தாலமியின் புவியியல், அதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும், அதுவும் முக்கியமானது தாலமியோடது.
இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு லிஸ்ட் இருக்குது. என்னதுங்க? இண்டிகா. யாருடையது இண்டிகா? இண்டிகா நூல் யார் அது? மெகஸ்தனிஸ் உடையது. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. சரிங்களா? மகாவம்சம். மகாவம்சம் யார் எழுதுனா? ராஜாவாலி. சரி, ராஜாவாலி. தீபவம்சம். ஸோ இதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் புக்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்க முடியும். சரி, இங்கே கால அளவு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எந்த காலத்தில் இந்த சங்கம் ஏஜ் நமக்கு கிடச்சிருக்குது கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொது ஆண்டு. சரிங்களா? கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொது ஆண்டு. பொது ஆண்டு அப்படின்னு பொது ஆண்டுக்கு முன். ஸோ பிசிஇ, பிஃபோர் கிறிஸ்ட் ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd செஞ்சுரியிலேருந்து, சரிங்களா, 3rd செஞ்சுரி சிஇ. பார்த்தீங்கன்னா அருமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். சங்க காலத்தை வந்து எப்படி பாருங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இது எங்கே நடந்ததுங்க அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே தமிழகம். ஸோ தமிழகத்தில் தான் இது நடந்தது. ஸோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிராஃப் மூலமாக இது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு. சரிங்களா? வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. சரி, ஓகே. இப்போது தமிழகம் வந்து சென்ட்ரு பிளேஸ்னு வச்சுக்கோங்க. தமிழகம் வந்து சென்ட்ரு பிளேஸ் அப்படின்னா, ஸோ இது இப்படி நீங்கள் கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழகம் சென்ட்ரு பிளேஸ் அப்படின்னா வடக்கே யார் இருந்தாங்க? வேங்கடம். ஸோ வேங்கடம் வந்து தற்போது என்ன ஊருங்க அது? திருப்பதி. ஸோ தமிழகத்தினுடைய டெரிட்டரியை பற்றி சொல்கிறோம், புவியியல் பரப்பு. தெற்கே எடுத்துக்கிட்டால் கன்னியாகுமரி. கிழக்கு எடுத்தால் கிழக்கு என்னங்க? கடல். சரி, மேற்கு என்ன அப்படின்னா அதுவும் கடல். அப்போ பார்த்துக்குங்க, கேரளா, அதே மாதிரி கொஞ்சம் ஆந்திரா, தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஃபுல்லாகவே அந்த வி ஷேப்பில் கீழே வரக்கூடிய எல்லா பிளேஸையும் தமிழகம் தான் பேர் இருந்திருக்குது. இவங்க தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். சரி, இவங்க வாழ்ந்த காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சங்க காலம் என்பது லிட்ரேச்சர் பொறுத்து சொல்கிறோம். இந்த காலம் வந்து இரும்பு காலம். ஸோ அயான் ஏஜில் தான் இது நடந்தது. இவங்களுடைய கல்ச்சர், பண்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பார்த்துட்டு வந்தோம், பெருங்கற்கால பண்பாடு. இதெல்லாம் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. பெருங்கற்கால பண்பாடு, மெகாலித்திக் பீரியடில் இருக்காங்க. சரி, இவங்களுடைய அரசு முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாட்சி அரசு முறை. முடியாட்சி அரசு முறை. சரிங்களா? ஸோ யார் யாருங்க ஆட்சி செய்தார்கள் நமக்கு தெரியும். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாரும் வந்து ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் பேராசிரியர், சிறப்பான ஒரு தமிழ் பேராசிரியர். சரிங்களா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா நாட்டை சேர்ந்தவர். கலிஃபோர்னியா நாட்டை சேர்ந்தவர். அவர் பெயர் வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ கலிஃபோர்னியாவில் அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் தமிழ் மொழி பேராசிரியராக இருந்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் சொல்கிறாரு ஒரு சென்டென்ஸ், தமிழ் ஆஸ் ஓல்டு ஆஸ் லத்தீன். ஸோ ஏன் லெட்டினோட கம்பேர் பண்ணுறோம்? ஜென்ரலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேர்ட்ஸ் நம்ம வந்து லெட்டின்லேருந்து எடுத்துருப்போம், ரோமன். சரிங்களா? அப்போது வந்து பழசு தானே அது.
அதை விட பழசு அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் எல் ஹார்ட்டுடைய கருத்தாக இருக்குது. ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக இது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மிகவும் பழமை வாய்ந்தது அப்படின்னு அறிஞ்சிக்க முடியும். முதல்ல பார்க்கலாம் சோழர்கள். இந்த சோழர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு செஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோழர்களும் பாண்டியர்களும் டீப்பாகவே பார்ப்போங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சோழர்கள் பார்த்தா சங்க காலத்தில் சோழ அரசு சரிங்களா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வேங்கடமலை வரைக்கும் பிரிஞ்சிருச்சோம். வேங்கடமலை அவங்க டெரிட்டரி வேங்கடம் ஹில்ஸ், திருப்பதி ஹில்ஸ் வரைக்கும் இருந்திருக்குது. வேற என்ன இருக்குது? காவேரி டெல்டா அந்த பகுதி வரைக்கும் இந்த சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இவர்கள் ஆட்சி செய்த அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சோழ மண்டலா, சோழ மண்டலம் அப்படிங்கிறது பேர் சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, சோழர்களுடைய சின்னம் ஏற்கனவே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம். என்னங்க சோழருடைய சின்னம் என்ன வரும்? டைகர், புலி. சரிங்களா? இவங்க வந்து அதிகமாக எங்கே டிரான்சாக்ஷன் வச்சுருந்தாங்க, எந்த ஊரில் அதிகமாக டிரான்சாக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அது காவேரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினத்தை தான் அவங்க வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் வச்சுருந்தாங்க. புகார் அது இன்னொரு பெயர் வந்து புகார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். துறைமுகம், அருமையான துறைமுகம். அரசு குடும்பத்தின் மாற்று தாழ்விடமாக திகழ்ந்தது. காவிரி பூம்பட்டினம், காவிரிப்பட்டினம் அட்டாச்டு மெர்ச்சன்ட்ஸ், சரிங்களா, அட்ராக்டடு மெர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஓஷியன்ஸ். ஒரு முக்கியமான ராஜா இல்லைங்களா? யார் அவர் பேர் அப்படின்னா கரிகாலனை பற்றி பார்க்க போகிறோம். கரிகாலன் சொன்னோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? கரிகாலன் என்னங்க, கல்லணை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பொறுத்துகைக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கெலாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கரிகாலனா கல்லணை அப்படின்னு. யாருடைய மகன் இவர்? யாருடைய மகன்? சரிங்களா? அல்லது இவர் யாருடைய அப்பா? இவர் வந்து இவருடைய அப்பா பேர் என்ன? ஸோ கரிகாலன் என்பது யாருடைய மகன் என்றால் இளஞ்செட் சென்னி. இளஞ்செட் சென்னி இவருடைய மகன் தான் யாரு? கரிகாலன். இங்கே பார்த்தீங்கன்னா வணிகம், இவர் ஆட்சி காலத்தில் ட்ரேடு அப்படிங்கிறது அருமையாக இருந்தது. அதனால தான் அவர் நீர்ப்பாசன இரிகேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்காரு இல்லையா? வணிகம் குறித்த நடவடிக்கைகள் எங்கு நடைபெற்றது அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருடைய? கரிகாலன் ஆட்சி காலத்தில் அப்படின்னா கடியலூர். எந்த ஊருங்க? கடியலூர். உருத்திரங்கண்ணனார். சரிங்களா? இந்த உருத்திரங்கண்ணனார்னு கேள்விப்பட்டிருப்போம் தமிழில் படிக்கும்போது. உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரிங்களா? தன்னுடைய பாடலான பட்டினப்பாலை. ஸோ பட்டினப்பாலையில் இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகாலன், இளஞ்செட்டு சென்னியுடைய மகன் கரிகாலன், அவருடைய பஸ்ட்லிங் அருமையான ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷில். பஸ்ட்லிங், BUSTLING, பஸ்ட்லிங் ட்ரேட். அது ஆரவாரமான, ரொம்ப பரபரப்பான ஒரு வணிகம். சும்மா இல்லை, ஏதோ ஒருத்தர் ரெண்டு வாங்கிட்டு போனாலும் அப்படி இல்லை. அங்கே போய் எப்படியும் தீபாவளிக்கு எப்படி சேல்ஸ் நடக்குதோ, எப்படி ட்ரேட் நடக்குதோ, அது போல் எப்பொழுதுமே அங்கே வந்து சுறுசுறுப்பாக நடக்கும் அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த கரிகாலன் பாருங்கள், கரிகாலன் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா
இவர் ஒரு 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 வெண்ணி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணி வார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வெண்ணி வார், வெண்ணி போர். இதில் ஒரு வென்றிருக்காருங்க அவர். வெண்ணி போர்க்களம் யாருக்கு யாருக்கு இடையே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலன் இப்போ சோழர் தானே கரிகாலன்னு. அவர் சேரர்களையும் பாண்டியர்களையும் தோல்வி அடிச்சிருக்காருங்க. சேரர்களையும் பாண்டியர்களையும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களை சோழராடிய கரிகால சோழன் சேரர்களையும் பாண்டியர்களையும் தோல்வி அடைய வச்சிருக்காரு. அந்த போர் வெண்ணி போர் யாருடைய உதவி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருடைய உதவியில் இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா, 11 வேளிர் குல தலைவர்களுடைய உதவியோட இவர் வெண்ணி போரில் வென்றிருக்காரு. இவர்கிட்ட இன்னொரு கரிகாலன் சோழனுடைய இன்னொரு முக்கியமான ஹேபிட்டாகவே சொல்லலாம். என்ன ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் இன்டு கல்டிவேயபிள் லேண்ட்ஸ். சரிங்களா? கல்டிவேயபிள் லேண்ட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காட்டை வெட்டி நாடாக்கியதற்கும் குளம் வெட்டி பெருக்கியதற்கும் இவருடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர். ஸோ ஜென்ரலி இங்கிலீஷில் ஃபாரஸ்ட்டு கல்டிவேபிள் லேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காட்டை வெட்டி நாடாக்கியிருக்காரு, குளத்தை வெட்டி வளம் பெருக்கியிருக்காரு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா, அந்த கல்லணை பற்றி சொல்ல வராங்க. காவிரி அணையில் வந்து வேளாண்மைக்காக நீர்ப்பாசனத்துக்காக கல்லணை கட்டினார். அது இப்போ வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் புகார் துறைமுகம். இந்த புகார் துறைமுகத்தில் இந்திய பெருங்கடலுக்கு பார்த்தீங்களா, இந்தியன் ஓஷியன்ஸில் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், அதாவது இந்தியன் ஓஷியன்ஸுடைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா அது புகார் தான். அவங்களுக்கு வந்து முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்குது. இன்னொரு அரசர், சரிங்களா, அவர் அரசர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநற்கிள்ளி. ஸோ பெருநற்கிள்ளி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அடுத்த செஷனில் வந்து நம்ம சோழர்களையும் பாண்டியர்களையும் டீப்பாக பார்ப்போங்க. இது மேலோட்டமாக தான் சொல்லுவோம். பெருநற்கிள்ளி எனும் பெயருடைய மற்றொரு அரச வேத வேள்வியான ராஜசூய யாகம், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருங்க. ராஜசூய யாகம், வேதிக் சாக்ரிஃபைஸ். சோழர் காலத்தில் வேத வேள்வி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராஜசூய யாகம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சோழ அரசர்கள். இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ராமினன்ட் சோழா ரூல்ஸ். ப்ராமினன்ட் சோழாஸ் யார் யார் பேர் பாருங்கள், தமிழில் எழுதிக்கலாம். நான் பெயர்கள் முழுவதும் தமிழில் இருக்கிறனால ஒரு தமிழ் பெயர்களை நீங்கள் இது நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. புக்லேயும் இருக்குது. இளஞ்செட், சரிங்களா, இளஞ்சேட் சென்னி ஒரு ராஜா, ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர் இன்னொருத்தரையும் பார்த்தோம், யாருங்க, அவருடைய மகன் கரிகால் வளவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. இவங்களாம் வந்து ஒரு முக்கியமான சோழர்கள். சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம் சேரர்கள்.
சேரலை பொறுத்த வரைக்கும் எங்கே ஆட்சி செய்தாங்க அப்படின்னு தெரியும் நமக்கு, இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்ட்ரல் அண்டு நார்த் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா. சரிங்களா? கேரளா பகுதியில் மத்திய மற்றும் வடக்கு பகுதி, அதுக்கு இல்லாமல் நம்ம ஊர், நம்ம முக்கியமாக கொங்கு பகுதி, கொங்கு பகுதிக்கு ஆட்சி செய்தவர் சேரர்கள் தான். இவங்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா வஞ்சி. தலைநகரம் வந்து வஞ்சி. வஞ்சி வாஸ் தேர் கேபிட்டல். வஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் அடுத்த ஒரு செஷனில் வந்து சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவோம். வஞ்சியை பொறுத்த வரைக்கும் 2 பிளேஸில் இருக்காமா. ஒன்று வந்து கரூர், கரூர் அருகில் உள்ளது. இன்னொன்று வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கமும் இருக்கலாம் அந்த வஞ்சிங்கிற தலைநகரம். அதுக்கப்புறம் சேரர்களுடைய துறைமுகம் முக்கியமானது. துறைமுகம் என்னென்ன துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிறி, முசிறி அப்படிங்கிற துறைமுகம், தொண்டி. ஸோ இந்த துறைமுகம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முசிறி, தொண்டி அப்படிங்கிறது இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. கேரளாவில் இவங்க ஆட்சி செய்தாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவஞ்சைக்களம். கேரளாவில் திருவஞ்சைக்களம். சேர குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிளைகளாக இருந்தாங்களாமா. 2 கிளைகளாக காணப்பட்டது. 2 கிளைகள். சேர குடும்பம் வந்து 2 கிளைகளாக காணப்பட்டாங்க. 2 main branches of சேரா families. யாருங்க கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறையார். பொறையார், பொறையார் வந்து ஒரு ஃபேமிலிங்க. இந்த பொறையார் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கரூரில் ஆட்சி செய்தாங்களாம். கரூரில் பொறையார் என்னும் கிளை தமிழ்நாட்டின் கரூர் நகரில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருங்க சொன்னாங்க? இது பதிற்று 10 அப்படிங்கிற நூலில் எழுதப்பட்டுள்ளது. பதிற்று 10 8 சேர அரசர்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. 8 சேர அரசர்கள். ஸோ அதில் வந்து பொறையார் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கரூரில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க எத்தனை தலைமுறையாக ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா 3 தலைமுறை. 3 தலைமுறை. சரிங்களா? இந்த 3 தலைமுறை ஆட்சி செய்தது அங்கே புகழூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதில் வந்து இன்னொருத்தர் இருக்கார், யாருன்னா இரும்பொறை அப்படின்னு சொல்லி. பொறையாரில் இரும்பொறைங்கிறவர் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரில் நாணயங்களை விட்டவர். தன்னுடைய பெயரில் நாணயங்களை விட்டவர் தான் அந்த சேரல் இரும்புறையார். ஸோ முன்னாடி வந்து சேரல் அப்படின்னு சேர்த்துக்கணும். சேரல் இரும்புறையார் தன்னுடைய பெயரில் நாணயங்களை விட்டவர். சரி, ஒரு முக்கியமான சோழர்களுடைய அரசர்கள் பெயர்களை பார்த்தோம் இல்லையா, இதே போல் சேரர்களுடைய முக்கியமான அரசருடைய பெயர்கள் அப்படின்னு பார்க்கலாம். உதயன், சேரலாதன். உதயன், சேரலாதன். இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். சேரன் செங்குட்டுவன். சேரல் இரும்புறை. இப்போதான் பார்த்தோம் இல்லையா, அவர் சேரல் இரும்புறை.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் இவருடைய பேரும், செங்குட்டுவன் இவருடைய பேரும் ஃபேமஸுங்க. அவர் வந்து முக்கிய சேர அரசர்களாக திகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல குறுநில மன்னர்களெல்லாம் வந்து செங்குட்டுவன் வெற்றி எடுத்திருக்காருங்க. முசிறியை வந்து தன்னுடைய பாதுகாப்பில் வரணும்னு சொல்லி நிறையா வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. வட இந்தியர்கள் சரிங்களா, வட இந்தியர்கள் பக்கமெல்லாம் போய் அவங்களுக்கெல்லாம் வந்து போர் புரிஞ்சிருக்காருங்க இந்த செங்குட்டுவன் அப்படிங்கிறவர். கிட்டத்தட்ட இவர் ஆட்சி செய்ததை பொறுத்த வரைக்கும் சேரன் செங்குட்டுவன் 56 இயர்ஸுங்க, 56 வருடங்கள் ஆட்சி செய்திருக்காரு. இவருடைய மதம் எடுத்துக்கிட்டா ஆர்த்தோடாக்ஸ். ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைதீக மதம். அவைதீக மதம். ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வைதிக மதம். வைதிக மதம். இன்னொன்று இருக்குது, என்னது? ஹெட்டிரோடாக்ஸ். ஸோ ஹெட்டிரோடாக்ஸ் அப்படிங்கிறது அவைதீக மதம். அவைதீக மதங்களை இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, ஆதரிச்சிருக்காரு இந்த சேரன் செங்குட்டுவன். நிறைய செப்பு நாணயங்கள் விட்டுருக்காரு. தமிழ் பிராமி புராண கதைகள்லாம் அவருடைய ஆட்சியில் இருந்திருக்குது, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இவங்களுடைய சின்னம் அம்பு அப்படின்னு. இவங்க சின்னம் வந்து இந்த பவ் அண்ட் ஏரோ, வில் அம்பு சொல்கிறோம் இல்லையா, பவ் அண்டு ஏரோ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், பாண்டியர்கள். பாண்டியாஸ் பேர் சொல்லும் போதே தெரியும், நம்ம எழுத தேவையில்லை. மதுரை. இவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா தாமிரபரணி. சரிங்களா? ஸோ தாமிரபரணி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். வற்றாத ஒரு ஜீவ நதி தமிழ்நாட்டில் அப்படின்னா அது தாமிரபரணி அப்படின்னு. வங்காள விரிகுடா வரைக்கும் இவனுடைய ஆட்சி இருந்திருக்குது. சரிங்களா? இவனுடைய துறைமுகம் எடுத்துக்கிட்டால் கொர்க்கை. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு துறைமுகம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கொர்க்கை முக்கிய துறைமுகம். நிறைய துறைமுகங்கள் இருக்குது, அதில் முக்கிய துறைமுகம். முத்துக்குளித்தல் இல்லையா? முத்துக்குளித்தல் பாண்டிய நாட்டில் ஒரு முக்கியமானது. சங்குகள் சேகரிப்பது. ஸோ ஃபேமஸ் பேர்ல் ஃபிஷரிஸ். சாங் டைவிங் இருந்திருக்குது. அதே மாதிரி கொர்க்கையை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். எங்கே பெரிப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாரின் நோட்டீஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஃபாரின் நோட்டீஸில் இந்த பெரிப்ளஸ் த எரித்ரன் ஆஃப் சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் இந்த கொர்க்கையை அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா கொல்கை அப்படின்னு எழுதியிருக்கான். கொல்கொய்ன்னு எழுதியிருக்காங்க. கொல்கொய்னா இந்த கொர்க்கையை தான் குறிக்குது. தெரிஞ்சதுதான். சின்னம் வந்து மீன் சின்னம் இவங்களது. இவங்களுடைய நாணயம் 2 முறை இருக்கு. 2 பக்கம் இருக்கு இல்லையா? நாணயத்தில் வந்து 2 பக்கம் இருக்கும். ஒரு புறம் வந்து யானை வடிவத்தில் போட்டிருக்காங்களாமா. ஒரு புறம் யானை, மறுபுறம் வந்து மீன். சரிங்களா? ஒரு புறம் மீன் இருக்கும், இன்னொரு புறம் யானை இருக்கும். சரிங்களா? இப்படி பொறிக்கப்பட்ட நாணயங்களை பாண்டியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து கோட்டயம் எங்கே இருக்குது? கேரளாவில். சேரர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அந்த
கோட்டயத்துக்கு அருகே நெல்கிண்டா அப்படிங்கிற பிளேஸ். ஸோ டைரெக்டாக எக்ஸாம் வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸாகவே கொடுக்குறேன். இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு இது மட்டும் படிங்க போதும். கேரளாவுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டயத்துக்கு அருகே நெல்கிண்டா. நெல்கிண்டா நெல்கிண்டானா என்ன? பிளேஸ் கிடையாது, அது என்னது? போர்ட், துறைமுகம். இப்போ முசிறி துறைமுகம், கொர்க்கை துறைமுகம் போல கோட்டயத்தில் இருக்கக்கூடிய நெல்கிண்டா ஒரு துறைமுகம். இந்த பாண்டியர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களாமா. அந்த அளவுக்கு இவங்களுடைய வீரம் இருந்திருக்குது. பார்த்துக்கோ. சங்க நூல்கள் பற்றி ஏற்கனவே பாண்டியர்கள் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ அந்த ஊர்கள் பேர் பார்த்தீங்கன்னா மாங்குளம். மாங்குளத்தில் இவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிருக்குது. என்ன கல்வெட்டு கிடச்சிருக்குது? தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் கிடச்சிருக்குது. இந்த கல்வெட்டு பிசிஇ 2nd century 2வது நூற்றாண்டை சேர்ந்தது. யாருங்க அவர்? எந்த அரசர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நெடுஞ்செழியன். ஸோ நெடுஞ்செழியனுடைய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குளத்தில் கிடைச்சிருக்குது. இது ஒரு இன்ஃபர்மேஷன். மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் யாருடைய கல்வெட்டு கிடைச்சிருக்குது? யாருடைய இன்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்குன்னா முதுகுடுமி பெருவழுதி. ஸோ அவங்களுடைய பேர்கள் எல்லாமே தமிழில் அழுத்தமாக இருக்கும், சரிங்களா? லா 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 கரெக்டாக சொல்லணும். பெருவழுதி. வழுதினா தப்பாக போயிடும், வலதினா தப்பாக போயிடும். முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறதான் அவருடைய பெயர், அந்த ராஜா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியனுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, சர்நேம் இருக்குது. ஏன்னா ஆலங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன், த விக்டரி ஆஃப் தலையாங்கணம். தலையாங்கணம் அப்படிங்கிற பிளேஸ் அவர் வந்து வெற்றி பெற்றதால தலையாங்காலத்து வென்ற, அது தலையாங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்குது. அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யார்? முதுகுடுமி பெருவழுதி பற்றியே பார்க்க போகிறோம். இவர் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ 8ஆம் நூற்றாண்டில் நிறைய வேள்விகள் செஞ்சுருக்காரு, யாகங்கள்லாம் செஞ்சுருக்காரு. இவர் வந்து பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கியிருக்காரு. சடங்குகள் செய்வதில் இவர் வந்து பேர் போனவர். யார்? முதுகுடுமி பெருவழுதி. புராண கதைகளை அதிகமாக நம்புவார். புராண கதைகளை வந்து அதிகமாக நம்பக்கூடிய வேதிக் சாக்ரிஃபைசஸ்லாம் இவர் பண்ணுவார். அது இல்லாமல் சேரர்கள், சோழர்கள், 5 வெளிர் குல சிற்றரசர்கள், சரிங்களா, அவங்கள சேர்ந்து ஒரு கூட்டுப்படையை ரெடி பண்ணியிருக்காரு. யார்? நெடுஞ்செழியன் வந்து ஒரு தலையாங்காலத்து வென்ற நெடுஞ்செழியன் சொல்லி பேர் வாங்கினோம் இல்லையா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேரர்கள், சோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. நெடுஞ்செழியன் பொறுத்த வரைக்கும் நெடுஞ்செழியன் யாரை கூப்பிட்டுக்கிட்டாரு? சேரர், சோழர்களையும் கூப்பிட்டுக்கிட்டாருங்க. இது மட்டுமா? 5 வேளிர் குல தலைவர்கள். இப்போது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த 5 வேளிர் யார்? 5 வேளிர் குல சிற்றரசர்கள் யார் அப்படின்னு அந்த லிஸ்ட்டு டக்குன்னு சொல்லிட்டு போகணும். எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க. யார் அந்த 5 வேளிர்? தித்தியன், எழினி, எருமை ஊரான். எல்லாமே வந்து ட்ரைப்ஸ் இல்லைங்களா? எருமை ஊரான், இருங்கோ வேண்மான்.
இருங்கோ வேண்மான். பொருணன். ஸோ படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு முறை படித்தாலாம் ஞாபகத்தில் இருக்காது. சரிங்களா? தித்தியன், எழினி, எருமை உரான், இருங்கோ வேண்மான், பொருணன். ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாருங்க. யார்? இந்த நெடுஞ்செழியன் இவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு கூட்டுப்படையை ரெடி பண்ணியிருக்காருங்க. சரிங்களா? கம்பைன்ட் ஆர்மி அவர் ரெடி பண்ணி அவர் போய் வின் பண்ண பிளேஸ் எது? அதுதானே கூட்டுப்படை. எது? தலையாங்கணத்து. இந்த போர் பேர் வந்து தலையாங்கணத்து போர். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போரில் அவர் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாண்டிய அரசர்களுடைய பெயர்கள் பார்க்கலாம், அருமையாக இருக்கும். எல்லாமே தமிழ் பெயர்களாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. நெடியன், நெடியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடியோன் யார்? பாண்டிய அரசுடைய முக்கிய அரசியல் பேர். நன்மாறன், அதுக்கப்புறம் எழுதிட்டோம் இருக்கேன். இந்த பேர்லாம் எழுதலை, எழுதிட்டேன். நெடுஞ்செழியன், முதுகுடுமி பெருவழுதி, முக்கியமான அரசருடைய பெயர்கள். ஸோ புக்கில் எல்லாமே பெயர்கள் உண்டு, அதுலேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போது டைட்டில்ஸ் பார்க்கலாம். டைட்டில்ஸ், பட்டங்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் இருக்குது. எக்ஸாமில் கேட்பாங்க, பொறுத்துகளில் கேட்பாங்க, நேரடியாக கேட்பாங்க, மறைமுகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1 சரி, 2 சரி, 3 சரி கூற்றுகள் மூலமாக கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரர்கள், சோழர், பாண்டியர், இவங்களுடைய டைட்டில் என்ன? சரிங்களா? டைட்டில் பேர் வந்து பாருங்க. ஆதவன் யாருக்கு? ஆதவன் யாருக்கு பேர் வைக்கிறோம்? சேரன். ஆதவ சேரன். குட்டுவன், ஈஸியாக நாம சேரன் செங்குட்டுவன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? குட்டுவன் எல்லாம் வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? ஆதவன், குட்டுவன். வானவன். ஸோ ஒவ்வொரு இந்த பிளேஸ், அதாவது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேஸும் எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் தி டெட்டு டிஎன்பிசி. சரிங்களா? முக்கியமாக டெட்டு டிஎன்பிசிக்கு முக்கியமானது ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை. சேரர்கள் சேர்ந்தது. சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னி, அவருடைய பட்டம் வந்து டைட்டில் சென்னி. செம்பியன், கிள்ளி வளவன். கிள்ளி ஈஸியாக வச்சுக்கலாம், வளவன் ஈஸியாக வச்சுக்கலாம். மாறன், நான் பேர் வச்சிருப்போம் நம்ம. மாறன், வழுதி, செழியன், தென்னர். தென்னர். இப்போ பாருங்க, இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆதவன், சரிங்களா, வானவன் அதுதான் முக்கியமான பெயர். குட்டுவன், இரும்புரை வந்து சேரருடைய ராஜாக்கள் பேர்லேயே வந்துடுது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பியன் புதுசாக இருக்குது. சென்னி இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம். இளஞ்சென்னி, கிள்ளி வளவன் பார்த்தாச்சு. சரிங்களா? மாறன், வழுதி, செழியன், தென்னர் புதுசு. தென்னர் வந்து புதுசு. ஸோ இது மாதிரி புதியதாக காணப்படக்கூடிய பெயர்களை மட்டும் 1க்கு 2 முறை படித்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம். சரி, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களுடைய துறைமுகம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? சேரர்களுடைய துறைமுகம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, என்னது? முசிறி, தொண்டி. சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம சார்ட் வந்து புக்கில் இருக்கும். தலைநகரம் வந்து முசிறி, தொண்டி. சோழர் வந்து புகார், பாண்டியர் வந்து கொற்கை. ஞாபகம் வச்சுக்கணும். தலைநகரம் வஞ்சி, கரூர். சோழர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உறையூர், புகார், மதுரை, பாண்டியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது தவிர்த்து சின்னமும் நமக்கு ஞாபகம் இருக்குங்க. பாண்டியர் வந்து டிஃபால்ட்டே மீன், சோழனாலே புலி, சேரல் வில்லம்பு. இது இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம புக்கில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த ராஜாக்கள் மாலை அணிவார்கள். மாலை, கழுத்துலேருந்து மாலை போடுவாங்க. என்ன மாலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த மாலையின் பெயர் பனம்பூ மாலை. பனம்பூ மாலை. பனம்பூ மாலையை அணியக்கூடியவங்க யாரு? சேரர்கள். அத்திப்பூ சோழர்கள். வேப்பம்பூ வேப்பம்பூ இவங்க யாரு? பாண்டியர்கள் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் நீங்கள் லோயர் ஸ்டாண்டில் சிறப்பாக படிச்சிருப்பீங்க. நான் இங்கே சொல்ல தேவையில்லை, குயிக்காக சொல்லி நான் வெளியே வந்துடுறேன். என்ன அப்படின்னா, திணைகள். திணைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு ஓரளவு சொல்லிடுறேன். என்ன? குறிஞ்சி படிச்சிருக்கோம் இல்லையா? குறிஞ்சி என்பது உங்களுக்கு தெரியும். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 திணைகள் வந்து படிச்சிருப்போம். ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, ஒன்றுமே கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. லோயர் ஸ்டாண்டில் படித்தது தான். சரிங்களா? சரி, என்ன ஞாபகம் வச்சுக்கிறது? எது தெரியுமோ ஃபஸ்ட்டு சொல்லிடு. பாலை என்பது பாலைவனம் இல்லையா? நெய்தல் என்பது கடல். கடலும் சுற்றி அப்படின்னு ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்ப வேண்டாம். டேரெக்டாக பாயிண்ட்டு. பாலைனா பாலைவனம், நெய்தல்னா கடலை குறிக்குது. மருதம், சரிங்களா? இது வந்து கடலா, இது வந்து மருதம்னா என்னது? வயல். வயல். முல்லை, காடு. முல்லை, காடு. குறிஞ்சி, சரிங்களா? மலை. அப்போது நம்ம படிக்கும் போதே குறிஞ்சி மலை, முல்லை காடு, மருதம் வயல், நெய்தல் கடல், பாலைவனம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுதியில் இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பகுதியில் கண்டிப்பாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் வந்து என்ன கடவுளை அவங்க வந்து வணங்குனாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயில் நடத்துவோம். தமிழுடைய அரசியல் அமைப்பு, சரிங்களா? தமிழுடைய அரசமைப்பு, அதாவது அரசமைப்பு அப்படின்னா பாலிட்டி. தமிழ் பாலிட்டி. தமிழ் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமாக இருக்கிறார்கள். ஒன்று வந்து கிளார் அப்படின்னு சொல்லுவோம், கிளார். இரண்டாவது வேலீர். வேலீர், வேந்தன். So these are the 3 levels of rules. சரி, கிளார்னா கிளார் யாருங்க? ஸோ கிளாருங்கிற பெயர்லேயே ஊர் தெரிஞ்சிருதுங்க. என்னது? கிராம பகுதி. கிராமம், ஒரு சிறிய பகுதிக்கு, கிராம பகுதிக்கு ஒரு தலைவராக இருப்பார், கிராம தலைவர். கிராம தலைவர். அது கிளார் வேர் தி ஹெட்ஸ் ஆஃப் தி வில்லேஜ். தற்போது அந்த பகுதி நாடு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ லேட்டர் த நோன் அஸ் நாடு. இவர் யார்? வில்லேஜ் சீஃபுங்க. இவர் கிளார் அப்படின்னா வில்லேஜ் சீஃப், கிராம தலைவர், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். வேந்தர், அவர் யாருங்க? வேந்தர், ஒரு வேந்தருங்க, சொல்கிறோம் இல்லையா? வேந்தர் யார்? வேர் கிங்ஸ் கண்ட்ரோலிங் லார்ஜ் ஃபெர்டைல் டெரிட்டரிஸ். ஃபெர்டைல் டெரிட்டரிஸ், வேந்தன் சொல்கிறோம் இல்லையா? என்னன்னா வளமான நிலத்தை வச்சுருப்பார் இவங்க. வேறு யார்கிட்டையும் அவ்வளோ இருக்காது. வளமான நிலம் வச்சுருந்தா அவன் தான் வேந்தர். இப்போ யாரோ ஒருத்தர் வேந்தர்னு கூப்பிட்றோம்னா, வளம் நிலம் வச்சுருக்கிறது சாதம் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பரம்போக்கு, அதுன்னு சொல்லுங்கள், புறம்போக்கு நிலங்கள் அது இல்லை. வளமான நிலங்கள் அர்த்தம், நிறையா வந்து ஃபெர்டைல் லேண்ட்ஸ் வந்து வச்சுருந்தோம், அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி வச்சுருந்தா வேந்தர். அடுத்தது வெளிர். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி இவங்க வந்து
புவியியல் தன்மை கொண்ட பல்வேறு பகுதியில் இருப்பாங்களாமா. முக்கியமாக காட்டுப்பகுதி அப்படின்றாங்க. காட்டுப்பகுதி சரிங்களா. காட்டுப்பகுதியில் ட்ரைப்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மலைவாழ் பகுதியில் வாழக்கூடியவங்க இவங்க. புகழ்பெற்ற வேலியர்லாம் இருக்காங்க. அந்த வேலியர் லிஸ்ட்டு நீங்கள் படித்து வரிப்பீங்க, இல்லைன்னா கூட எழுதுகிறேன், படித்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான். ஸோ இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பேர் சொல்கிறோம்? புகழ்பெற்ற எத்தனைங்க? மொத்தம் கடையேழு வள்ளல்கள் சொல்லுவாங்க. யாராவது விட்டுருக்கோமா? பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் மற்றும் நல்லி. ஸோ 7 கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளிர் குலத்தை சேர்ந்த கடையேழு வள்ளல்கள்லாம் பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி அப்படின்னு நான் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்லேயும் வரும், இங்கே ஹிஸ்ட்ரிலையும் வந்திருக்குது, பார்த்துக்கணும். சரி, இவங்க இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர்கள், அரசு அமைப்பு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நேராக நம்ம வந்து சொசைட்டி அண்டு எக்கனாமியை பார்க்க போகிறோம். சொசைட்டி அண்டு எக்கனாமி, அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது. பார்க்கலாம். என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து டிஸ்பேரிட்டிஸ் இருந்திருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. இவங்க நாங்களாம் ஏற்றவங்க, நீங்களாம் வந்து கொஞ்சம் தாழ்வானவங்க தான் அப்படிங்கிற ஒரு டிஸ்பேரிட்டிஸ் இருந்திருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, போர்கள் இருந்திருக்குங்க. நிறைய போர்கள் நடந்துக்கிட்டே இருக்குமா, அங்கே பார்த்தாலும் சண்டை தான். சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பற்றி சொல்கிறாங்க. பெண்கள் பொருளாதாரத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பெண்கள் வந்து ஈடுபாடு கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்தில், அதில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பெண்பார் புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. பெண்பார் புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க, அதில் தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் வந்து பொருளாதாரத்துக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இவங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்திருக்குது, ஆட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பரம்பரை தான். பரம்பரை, அவ்வளோதான். அவர் பையன் அப்படின்னு. சரிங்களா. இப்படி பரம்பரையாக வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ராஜாவை வேந்தன் என்று அழைப்பார்கள். கேள்விப்பட்டோம் டைட்டில் இல்லையா. கோன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன், இப்படி அவங்கள வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் அது இது மாதிரி டைட்டில் நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செரிமனி இல்லையா. என்ன செரிமனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிசூட்டு விழா ஃபேமஸ். ஸோ ராஜா இருக்கார், நாளைக்கு வந்து அவருடைய பையன் வந்து ராஜாவாக ஆகிறாரு அப்படின்னா அதை வந்து சிறப்பாக முடிசூட்டு விழா கொண்டாடுவாங்க. ஸோ ஜெனரல் இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன, அங்கே இருக்க மக்கள் அனைவருக்கும் தெரியும் இவர் தான் ராஜாவாக ஆக போகிறாரு அப்படின்னு. சரி, ராஜாவாக இருந்தால் வச்சுங்க, மன்னனாக இருக்கார், கொற்றவனாக இருக்கார், இறைவனாக இருக்கார், வேந்தனாக இருக்கார், கோன் இருக்கார் இல்லையா. அவருடைய பையனுக்கு என்ன பேர், பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஜென்ரலி இங்கிலீஷில் வந்து பிரின்ஸ், க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. க்ரௌன் பிரின்ஸ், அதுக்கு தமிழ் அருமையான ஒரு வேர்டு, அதான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது. க்ரௌன் பிரின்ஸ் கிடையாது.
பேர் என்னங்க, கோமகன். கோனா ராஜா, அவருடைய மகன் கோமகன். கோமகன். அப்போது ஒரு ராஜா இருக்கார், ஒரு மன்னன் இருக்கார், அவருக்கு வந்து 4-5 பசங்க இருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மூத்தவரை தான் அந்த கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இளையவர்லாம் இருப்பாங்க இல்லையா, இளையவருக்கு இளங்கோ. ஸோ இளங்கோ என்பது பெயர் அல்ல, டைட்டில் தான். இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல், இளஞ்சேரல். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறை, இறை இறை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இறை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரக்கலல் அப்படின்னு அர்த்தம். வீரக்கலல், வீரக்கலல், இறை, இது எல்லாமே அடிக்கடி சங்ககால ஆட்சி அமைப்பில் இருக்குது. சரி, இவங்களுடைய கோர்ட்டுங்க, சபை, அவங்களுடைய அரச சபை இருக்குல்லையா, அதான் கோர்ட். அரசனுடைய அவை தான் கோர்ட். அந்த கோர்ட்டுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, அரியணை. கோர்ட்டுக்கு வந்து அரியணை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அரசர்கள் 5 கடமைகளை செய்யணுமா, 5 கடமைகள் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சடங்குகள் செய்வாங்க, பரிசு வழங்குவாங்க, குற்றவாளியை தண்டிப்பாங்க, மக்களை பாதுகாக்கிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. சரி, 5 கடமைகள் என்னது பார்த்துக்கோங்க. 1 கல்வி, 2வது சடங்கு, 3வது பரிசு, 4வது மக்களை பாதுகாப்பது, 5வது குற்றவாளியை தண்டிப்பது. ஸோ லேர்னிங், ரிச்சுவல்ஸ், கிஃப்ட்ஸ், பீப்புள், கிரிமினல்ஸ், 5 கடமைகள் அவைக்கு வந்தாருன்னா அரசர் பார்க்கணும். எல்லா அதிகாரமும் பெற்றவர் அரசர். சரிங்களா, 5 பெருங்குழுவை வச்சுருப்பாருங்க அரசர். வந்து எத்தனை, 5 பெருங்குழு. ஸோ 5னே எழுதக்கூடாது, 5ன்னு நம்பர் போடக்கூடாது, இப்படி தான் எழுதணும். 5 பெருங்குழு. ஸோ 5 பெருங்குழு வச்சுருப்பார். அதில் வந்து ஒவ்வொரு குழுக்கும் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று இருக்குது எண் பேராயம். எண் பேராயம் அப்படின்னா 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு வச்சுருப்பாங்க. அது 2 குழுக்களாக பிரித்து அந்த கோர்ட்டில் அவையில் காணப்படும். இவங்களுடைய ஆர்மி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். படைகள் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலி படை தான் சொல்கிறாங்க இவங்க, இங்கே வேறு ஒரு பேடை யூஸ் பண்ணுறதில்ல. படை, எல்லாத்துலேயும் வந்து படை 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 முடியும், கேள்விப்பட்டிருப்போம். காலாட்படை, காலாட்படைன்னு அர்த்தம் இன்ஃபேண்ட்ரி இல்லையா, இன்ஃபேண்ட்ரினா காலாட்படை. குதிரைப்படை, கேவலரி. யானைப்படை, எலிஃபண்ட்ஸ். ஸோ ராஜா போகிற தேர்ப்படை, சாரியாட் ஃபோர்ஸ், இது மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து தளபதி இருப்பார் இல்லையா, சீஃப் இருப்பார் இல்லையா, அந்த சீஃபுக்கு என்ன பேர், தானை தலைவர். அது இவர் தான் வந்து சீஃப் கம்ப்ளீட்டாகவே. என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, வாள், ஸ்வாட் பயன்படுத்தியிருக்காங்க, கேடயம், தோமாரம், ஈட்டி, வில்லு, அம்பு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆயுதங்களாக இருந்தது. தோமாரம்னா என்ன, புதுசாக கேள்விப்பட்டிருக்கோமே. கேடயம் தெரியும், வாள் தெரியும், ஈட்டி தெரியும், வில் தெரியும். தோமாரம் அப்படின்னா என்ன அர்த்தம், தூரத்துலேருந்து, சரிங்களா, ரொம்ப தூரம் இருக்கும், இங்கேருந்து வீசுவாங்க. நம்ம தூரத்துலேருந்து ஒரு அம்பை அது
கையால் வீசினாங்கன்னா கரெக்டாக ஒரு யார் அந்த எதிரியோ அந்த எதிரி மேலே வந்து விழும். ஏவுகணை போல வீசப்படணுமா. இந்த ஆயுதங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பெயர் என்ன? படை கொட்டி. ஸோ ஏன் தமிழை எழுதுகிறேன் அப்படின்னா, இது முழுவதும் தமிழ் சம்பந்தப்பட்ட பெயர்களாக வரனால இங்கிலீஷ் எழுதி பிரயோஜனம் இல்லை. படை கொட்டி, படை கொட்டில், படை கொட்டில வந்து டோட்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கோட்டைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ட், அது சொல்கிறது என்ன சொல்கிறதுங்க, அந்த இருக்கக்கூடிய அந்த பேலஸ், கோட்டைகள், ஃபோர்ட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாப்பதற்காக கோட்டைகளுக்கு அரண்கள் யூஸ் பண்ணுவாங்க. அரண்கள், அரண்கள், அகழிகள், அரண்கள், அகழிகள். ஸோ அகழிகளாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சுற்றி வந்து பெரிய ஒரு ட்ரென்ச்சஸ், டீப் மோட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து வார் ட்ரம்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்களாமா. வார் ட்ரம்ஸ், போர் முரசு. போர் முரசு வந்து அவங்க தெய்வமாக வணங்குவாங்க, கடவுளாகவே கருதி போர் முரசை வந்து வணங்குவாங்களாமா. ஸோ இவங்களுடைய சட்டம், லா அண்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். சட்டம், சட்டம் நீதியும் தெரியும் இல்லையா. சுப்ரீம் யாருங்க? ராஜா தான். அவர்கிட்ட தான் அப்பீல் பண்ண முடியும். மேல்முறையீடு நீதிமன்றம் இறுதியானது என்பது அரசரே. சரி, இந்த லா அண்ட் ஜஸ்டிஸ் செய்யக்கூடிய அந்த கோர்ட்டு பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தான். இந்தாங்க கோர்ட்டுக்கு என்ன பேர்? அவை. அவை, சரிங்களா. இந்த அவை எங்கே இருக்கும்? தலைநகரில் இருக்கும். தலைநகரில் இருக்கக்கூடியது, கேபிட்டலில் இருக்கக்கூடியது அவை. இதே மாதிரி கோர்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் இருக்கும். கிராமத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மன்றம். மன்றம், மன்றங்கள், அவைகள் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய இடங்கள். இதே போல இவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய நிர்வாகம் அப்படின்னா மண்டலம் மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து மண்டலமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க பயன்படுத்தினதான், சரிங்களா. என்டையர் கிங்டம் வாஸ் கால்டு மண்டலம். மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்சி பகுதி முழு மண்டலம். இந்த மண்டலங்கள் தான் பல நாடுகளாக பிரிப்பாங்க, சரிங்களா. மண்டலம் என்பது முழு நாடு, நாடு என்பது பெரிய பெரிய பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடியது. நாடுகள் கூற்றுகளாக பிரியும். கூற்றம், அதுக்கப்புறம் ஊர், அதுக்கப்புறம் கிராமம். ஸோ என்ன சொல்ல வரோம்? பல கிராமம் சேர்ந்த ஊர், பல ஊர்கள் சேர்ந்த கூற்றம், பல கூற்றம் சேர்ந்த நாடுகள், பல நாடுகள் சேர்ந்த மண்டலம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இதில் பேரூர், சிற்றூர் கூட பயன்படுத்தியிருக்காங்க. பேரூர், சிற்றூர், மூதூர். பேரூர்னு நம்ம அர்த்தம் புரியும் இல்லையா. பேரூர்னு என்ன அர்த்தம்? பெரிய ஊர். சிற்றூர் சிறிய ஊர். மூத்தூர்னு என்ன அர்த்தம்? பழமையான ஊர் அர்த்தம். மிகவும் பழமையான ஊரை வந்து மூத்தூர் சொல்லுவோம். இதே இது கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். கடற்கரை நகரத்தில் இருக்க பட்டினம். புகார்னு பேர் வைப்பாங்களாமா. புகார்னு பேர் வச்சுட்டாங்கன்னா அது வந்து துறைமுகத்தை குறிக்கும். இப்படி அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இருக்கக்கூடிய அந்த புகார் சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பூம்புகார், பூம்புகார் பற்றி பார்க்கலாம். பூம்புகார் பொறுத்த வரைக்கும் அந்த
அந்த பிள்ளை உள்ளே போயிடுச்சு இல்லையா, அது இல்லை இப்போ இன்னைக்கு. பூம்புகார் எங்கே இருந்துச்சுங்க? பே ஆஃப் பெங்கால். ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும், பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா அருகில் உள்ளது. தற்போது உள்ள மயிலாடுதுறை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பூம்புகார். அதை ஒட்டி இருந்தது ஒரு துறைமுகம், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய துறைமுகம். பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காங்க, மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்காங்க, எல்லாத்துலேயும் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நகரம் மதுரை. மதுரை பற்றி சொல்கிறாங்க. சங்கம் வளர்த்த நகரம் கேள்விப்பட்டிருப்போம், தமிழ்லையும் பார்த்துருப்போம். சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கும். பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செய்தது. மதுரையை வந்து பாண்டியர்கள் மட்டும் ஆட்சி செய்யலைங்க, பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சங்க காலத்தில் மதுரையில் வந்து எத்தனை புலவர்கள் இருந்தாங்கன்னா 49 சங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. 49 சங்க புலவர்கள். அகில், சந்தனம், நறுமண பொருட்கள் அதெல்லாம் வந்து ஃபேமஸ். சாலமன், சரிங்களா, அவரெல்லாம் வந்து போயிருக்காங்க. உவரி அப்படிங்கிற பிளேஸில், மதுரையில் வந்து உவரி அப்படிங்கிற பிளேஸில் சாலமன் வந்து முத்துக்களை, சரிங்களா, முத்துக்களை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு, கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். மதுரை இன்னொரு ஃபேமஸ் என்னது, மார்க்கெட் இல்லையா, மார்க்கெட் பற்றி நமக்கு தெரியும். நாலங்காடி, அல்லங்காடி, சரிங்களா, நாலங்காடி, அல்லங்காடி. ஸோ அல்லங்காடி அப்படிங்கிறத வந்து மார்க்கெட்டில் குறிக்கும். நாலங்காடி என்னது, டே மார்க்கெட். அல்லங்காடி நைட் மார்க்கெட். அவ்வளோதான் முக்கியமானது, இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்த ஒரு ஊர் காஞ்சி. ஸோ காஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, பள்ளி. காஞ்சினாலே பள்ளி தான், பள்ளிகள் நிறைந்த ஊர், சரிங்களா. யுவான் சுவாங் அவரெல்லாம் இங்கே தான் படிச்சுட்டு போனார், காஞ்சியில் படிச்சுட்டு போயிருக்காரு. காஞ்சியில் இன்னொரு முக்கியமான காளிதாசர். காஞ்சி காளிதாசர். நகரங்களில் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொல்கிறார் காளிதாசர். நகரங்களில் சிறந்த காஞ்சி, காஞ்சி இஸ் தி பெஸ்ட் ஆஃப் டவுன். அந்த கூற்றுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அப்போ என்ன, வாங்கின காசுக்கோ எதுவாக இருந்தாலும் சொல்லி கிளியராக அவங்க வந்து கல்வி கொடுப்பாங்களாம். கரையில்லாத காஞ்சி. திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்திருக்காரு. காஞ்சிக்கு பள்ளிகள் நகரம், பள்ளிகள் நிறைந்த நகரம் மட்டும் இல்லாமல் கோவில் நகரம் அப்படிங்கிற பேர் உண்டு. கோவில் நகரம் அப்படின்னாலும் காஞ்சிபுரம் தான், காஞ்சி. மணிமேகலை கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மணிமேகலை வந்து அவங்க ஒரு பௌத்த துறவி. ஆக்சுவலாக வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்டான மணிமேகலை, புத்திஸ்ட் மாங்க். லாஸ்ட் அவன் இறக்குற தருவாயில் காஞ்சியில் தான் இருந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுடைய நிலை என்ன, எப்படி வாழ்ந்திருக்காங்க பெண்கள், பெண்களின் நிலை, ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் எப்படி இருந்திருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாயிண்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது பெண்களின் நிலை. அறிவு கூர்மையாக இருந்திருக்காங்க, அறிவு கூர்மையாக இருந்திருக்காங்க.
எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, 40 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு. திருமணம் பொறுத்த வரைக்கும் சொந்த விருப்பம் தான். இவங்க கருப்பு அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்தியிருக்காங்க. கருப்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பயன்படுத்தியிருக்காங்களாமா. இந்த காலத்தில் யார், சங்க காலத்தில் பெண்களுக்கு தன்னுடைய தகப்பனாரிடம் வரக்கூடிய சொத்தில் மகனுக்கும் மகளுக்கும் சரிபாதியாக இருந்தது. சரிபாதி. இப்போ என்ன நடுவில் மாறிடுச்சு, திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 1/3 பகுதி தான் பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சங்க காலத்தில் தகப்பனாருடைய பெற்றோருடைய சொத்துக்களில் மகனுக்கும் மகளுக்கும் சம பங்கு பெற்றிருந்தாங்க. இந்த சங்ககால பெண் புலவர்கள் அடிக்கடி சொல்லிட்டுருக்கோம்ல 40 பேர், சில பேர்கள் புக்கில் கொடுத்துருக்கான், படித்து வச்சுக்கோ, கேட்டுற போகிறான். ஔவையார், அவர் தெரியும். ஔவையார் வந்து ஃபேமஸானவர், படிச்சுக்குவோம். வேற யாருங்கன்னா வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், பொன்முடியார், பொன்முடியார்,